நெட்டுக்கு வந்து மேக்ஸில் This call is now being recorded. யா ஸோ நெட் எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரேஷியோ, இன்னொன்று பர்சன்டேஜ், இன்னொன்று இந்த ஆவரேஜ். ஓகே, அதுதான் நம்ம ஆவரேஜ் நம்ம போன கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரேஷியோ, இதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு ஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஸ்டின்ஸ் உள்ள ஃபைலு. ஓகே, உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம அந்த கொஸ்டின் அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் சில பேசிக்ஸோட உங்களுக்கு டீல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேஷியோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூல் எடுத்துக்குவோமே. ஸ்கூலில் இப்போ என்னது 100 பாய்ஸ் இருக்காங்க. ஓகே, 200 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூலோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? So 1:2. ஓகே, 1:2. 1:2. ஓகே, 1:2 தான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படி சொன்னோம்? 100:200. ஓகே, ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, அதால் டிவைட் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிவைடட் பை 50, இல்லை டிவைடட் பை 2, இல்லை டிவைடட் பை 10, டிவைடட் பை 5 அப்படி பண்ணாலும் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா இங்கே 2 0 கட் பண்ணிடுறீங்க, இங்கே 2 0 கட் பண்ணிடுறீங்க. ஸோ 1:2 இதுதான் இதுக்கு பதில். இப்போ இதே கேள்வியை ஓகே அந்த ஸ்கூலில் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் 2:1. அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஓகே, கொஸ்டினில் 100 பாய்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டாவதாக 200 கேர்ள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே கொஸ்டினில் ரெண்டாவது பார்ட்டில் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் எல்லோரும் கேர்லெஸ் மிஸ்டேக்காக 1:2ன்னு போட்டுருவோம். பட் இங்கே ஆன்சர் 2:1. ஓகே, அதனால் கொஸ்டினை கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க, அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஆல்ரைட், சரி. ஸோ ரேஷியோனா இதுதான்ப்பா. ஓகே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாம்பழம் ஒரு பேக்கில் வாங்கிட்டு வரீங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து 20 பீஸ் இருக்குது. பேக் 1 ஃபஸ்ட்டு பேக்கில் 20 பீஸ் இருக்குது, ரெண்டாவது பேக்கில் 30 பீஸ் இருக்குது. இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேங்கோஸ் இன் போத் த பேக்ஸ் அப்படின்னு கேட்டால் இதோட ரேஷியோ என்ன? 2:3. அவ்வளோதாங்க. ஓகே, 2:3. இதுதான் அடிப்படையான விஷயம். இதுதான் எல்லாரும் யூஸ் ஆகுது. செம்ம என்னதான் காம்ப்ளிகேட் அப்படி இப்படி பண்ணாலும் கடைசியில் ஃபைனலாக இப்படி தான் வந்து அரைவ் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப அவங்கள இது வந்து ராக்கெட் சயின்ஸே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் எல்லாரும் பதில் சொன்னீங்களே, இதே தான், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்லைட்டாக அப்கிரேட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 20 சென்டிமீட்டர் to 100 mm. இதுக்கு ரேஷியோ எவ்வளோ? Sir 2:1. ஓகே, குட். இல்ல சார், சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது பண்ணணும். அப்பதானே? எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெண்டுத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றணும், அப்படி இல்லை என்றால் ரெண்டுத்தையும் மில்லிமீட்டருக்கு மாற்றணும். அதாவது எல்லாத்தையும் ஒரு ஈவன் பிளாட்ஃபார்மில் தான் வச்சுக்கணும். ஓகே, சரி. நம்ம பொதுவாக எது ஈஸியராக இருக்கும்? சென்டிமீட்டருக்கு மாற்றுறது ஈஸியா, மில்லிமீட்டருக்கு மாற்றுறது ஈஸியா? சொல்லுங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்போவுமே சின்ன டேர்முக்கு மாற்றிக்குவாங்க. ஓகே, அப்போ தான் டெசிமலில் வராது, ஃப்ராக்ஷனில் வராது, நமக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இதில் உள்ளதுல சிறுசு வந்து என்னது? மில்லிமீட்டர். மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன கன்வர்ஷன்னா 10 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர். ஓகே, உங்கள் ஸ்கூலில் உள்ள அந்த ரூலர் 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிடிச்சா சரி, ஓகேங்க. 20 சென்டிமீட்டர் கேட்டிருந்தேன்ல, அதை எம்எம்க்கு மாத்திரம், விச் இஸ் 200 mm. இங்கே வேற என்ன சொல்லியிருந்தேன்? 100 mmன்னு சொல்லியிருந்தேன். அதை அப்படியே போட்டுக்குவோம், 100 mm. ஸோ ஆன்சர் வில் பி
2:1. ஓகே, குட். இதே எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ அடுத்து இதே போல் 40 minutes to 1 hour. இதுக்கு என்னங்க பதில்? 40 நிமிஷம், அங்கே 1 மணி நேரம். 2:3. 2:3 சார். ஓகேங்க, வெரி குட். ஓகே, அங்கே ஃபஸ்ட்டு சம்மில் சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் பார்த்தோம். இங்கே மினிட்ஸுக்கும் ஹவருக்கும் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்? 60 நிமிஷம் இருக்கும். 60. ஆமாம். ஸோ பேசிக்கலி 40 மினிட்ஸ் தான். ஏன்னா நம்ம சின்ன டேர்முக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் ஈஸி. 1 ஹவரில் 60. ஸோ அவ்வளோதான். இதை 20ஆல் போயிடும். ஓகே, 20ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2, இங்கே 3. ஓகே, இன்னொன்று இதை ரெடியூஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே இதனால தான் ரெடியூஸ் ஆகணும். ஓகே, ஓகே, அடுத்தடுத்த சம் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். சரிங்க, இப்போ அடுத்த சம், நெக்ஸ்ட் லெவல், ரூபாய் 240. சரிங்களா? இப்போ இந்த ரூபாயை நம்ம ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். எவ்வளவா டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ratio of 1:2:3. இதை நீங்கள் சத்தமாக சொல்லாதீங்க. ஆன்சர் முடிச்சவங்க டைப் பண்ணுங்க. 240 ரூபாய் இருக்குங்க. இதை 3 பேருக்கு டிவைட் பண்ணணும். முதல் நபருக்கு 1 பங்கு, 2வது நபருக்கு 2 பங்கு, 3வது நபருக்கு 3 பங்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கையில் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? இதை நீங்கள் ஸ்க்ரீனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்ளோவில் சத்தம் போட்டு சொன்னீங்கன்னா அது மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். தப்போ கரெக்டோ அவங்க போடுறதுல அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த ஆன்சரில். ஓகே, குட் 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 குட், வெரி நைஸ். ரைட்டுங்க, எல்லாருமே நிறையா கரெக்ட் ஆன்சர்ஸ் வருது. வெரி நைஸ். வெரி குட். இதில் வேறு யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஓகே, ரைட். ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்கலாக 240 rupees இருக்குது. 1:2:3. ஓகே, இப்போ இங்கே 1 + 2 + இங்கே 1 பங்கு, இங்கே 2, இங்கே 3, மொத்தம் எவ்வளவாச்சு? 1 + 2 + 3ன்னு போட்டிங்கன்னா 6 பங்கு. ஓகே, ஸோ முதல்ல நம்ம இந்த 240 6ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன் 6ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 1 பங்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஒரு ஷேர் எவ்வளவு தெரிஞ்சா, ஸோ 240 divided by 6 which will be 40. ஓகே, ஸோ ஒரு ஷேர் 40ன்னா, ஓகே, 2 ஷேர் 80, 3 ஷேர் 120. சந்தேகம் இருந்தால் கவுண்டர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியில் 40 + 80 + 120 போட்டிங்கன்னா என்ன வரும்? 240ன்னு வரும். ஓகே, அதாவது 1:2:3 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் பண்ணால் இந்த 6ன்னு வந்துடுது. ஓகே, ஸோ அது டோட்டல் அமௌண்ட்டில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். ஸோ முதல் நபருக்கு 1 பங்கு, அவருக்கு 40 ரூபா தான். 2வது நபருக்கு 2 பங்கு, அப்படியே டபுள். 3வது நபருக்கு 3 பங்கு, அப்படியே 120. ஓகே, வாங்க, புரிஞ்சுதா? வெரி நைஸ். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர், சில பேர் வந்து ரொம்ப குயிக்காகவே ஆன்சர் சொன்னீங்க. குட், ஐ அப்ரிஷியேட் இட். மற்றவங்க கரெக்டாக சொன்னவங்க இன்னும் நம்ம இதை எப்படி ஸ்பீடாக்கலாம்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இதை வந்து நீங்கள் கால்குலேஷன் போடாமே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இது கால்குலேஷன் போடுற அளவுக்கு இது ஒர்த் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்து அப்படியே கண்ணால் பார்த்தே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ரியலி நைஸ்.
ஓகே. ஸோ இப்போ அடுத்து சரிங்க. ஓகே. இப்போ நீங்க அந்த உங்க கொஸ்டின்ஸ் அந்த செக்ஷனுக்கு போங்க. அந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேர்ட் ஃபைல ஓப்பன் பண்ணிருங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெர்சன்டேஜ் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? சரி ஓகே. மேபி போட போட தான் எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரியும். அப்படிதான் ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. இதுல வந்து சரிங்க. 3rd சம் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் பண்ணவங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க. தேர்ட் சம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வந்தவங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒரு க்ளூ வேணா தரேன். என்னடா இது எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஞாபகம் இருக்கா? ஓகே குட். 2 ஆன்சர் வந்திருக்கு. வெரி நைஸ். ஆல் ரைட். ஓகே குட் குட். ஓஹோ. ஓகே குட் குட். கரெக்டான ஆன்சர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஓகே சரிங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் வேற கேட்டகரி தான். சரிங்க. இப்போ கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3a is equal to 4b is equal to 5c. What is the ratio of a is to b is to c? Okay. So 3a, 4b, 5c. ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் 5க்கும் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஞாபகம் இருக்கா? 3 எங்கே போட்டோன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் இது 1, இது ஆகாது, இதுவும் ஆகாது. அதுக்கடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோன்னா இது 1. அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1. அந்த ஸ்டெப் அதை கண்டினியூஷன் அங்கே எழுதுறேன். 1:4:1. ஸோ இப்போ வந்து 1 2 1 மறுபடியும் 2 போட்டோன்னா 1, 1, 1. நீங்கள் அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெளியே இங்கே ப்ரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ப்ரைம் நம்பர்னா என்ன ஞாபகம் இருக்கா? 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர். அதாவது அந்த நம்பர் ஒன்று அதால் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ 4ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 4க்கு வந்து 1ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். இது ரெண்டுத்தையும் தவிர்த்து 2ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் தான் எல்சிஎம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம்க்கு இங்கே வச்சு பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் அங்கே ஏற்கனவே ரிப்பீட் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஒரு 5 அப்புறம் 2 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 into 5 into 2 into 2 which is 60. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது 3A. ஓகே. 3Aல வந்து பார்த்தீங்கன்னா ஐம் சாரி. ஸோ 3A டிவைடட் பை 60. பேசிக்கலாக 3A டிவைடட் பை 60. இதை பார்த்தோன்னா என்ன வரும்? 20ன்னு வரும். A பை 20ன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ அதே போல் 4B. 4B டிவைடட் பை 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா B பை 15 அப்படின்னு வரும். அதே போல் அடுத்து என்னது 5C. 5C டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டிங்கன்னா C பை 12 அப்படின்னு வரும். 12. ஸோ அதுதான். ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் 20 is to 15 is to 12. ரைட். சரி, ஓகே. இது புரிஞ்சதுன்னா இட் இஸ் ஃபைன். ஓகே. ஒருவேளை ரொம்ப புரியல, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது இல்லை. ஓகே. ஸோ அதனால் புரியலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. ஸோ இப்போது டைரெக்டாக உங்களுக்கு ரெலவெண்ட்டாகவே போகலாம். ஓகே. 9th சம் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 முடித்தவங்க எனக்கு இங்கே ஆன்சர் டைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ 7:5. மொத்தமாக 2400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. இதில் கேர்ள்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 9 முடித்தவங்க டைப் பண்ணுங்க. ஓகே. சாம் சஜின் வழக்கம் போல் அவர் தான் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாரு. வெரி நைஸ், குட். ஓகே. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நிறைய கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வெரி நைஸ். That's nice. சூப்பர். ஓகேங்க. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் எதுவும் இருக்கா? ஆல்ரைட், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தமாக ஒரு ஸ்கூலோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 2400. ஓகே. பாய்ஸும் கேர்ள்ஸோட ரேஷியோ 7:5. ஓகே. ஸோ பாய்ஸ் 7 பங்கு இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் 5 பங்கு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ தனிப்பட்ட கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே வேண்டாம். 2400 டிவைடட் பை 7 + 5. இவங்க பாய்க்கு 7 பங்கு, கேர்ள்ஸ் 5 பங்கு. ஓகே. நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. முதல்ல ஒரு பங்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகே. அதுக்காக தான் இந்த ஸ்டெப். டோட்டல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை 7 + 5 போட்டிங்கன்னா 24/12. இது போட்டிங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு வரும்? 200ன்னு வரும். ஓகே. ஸோ ஒரு பங்கு 200னா பாய்ஸ் வந்து 7 பங்கு 1400, கேர்ள்ஸ் 5 பங்கு. ஸோ 5 × 200 1000. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா 1400 + 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா 2400ன்னு வந்து. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் 1000. வெரி குட். டக்குன்னு பரவாயில்ல, எல்லாம் நல்லா ஸ்பீடாக ஷார்ப்பாக இருக்கிறீங்க. வெரி நைஸ். ஓகே. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். 10th சால்வ் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு ஆன்சர் டைப் பண்ணுங்க பார்ப்போம்.
என்னங்க இன்னும் இது வரைக்கும் ஒரு ஆன்சரையும் காணோம். ஓ வெரி குட். சார் என்னங்க? சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஆ. ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்டா மாறுமோ? ம். அப்படி இல்லையே. நம்ம கான்செப்ட் ஒண்ணு தானே. ஏன்னா கொஸ்டின் மாறும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். மத்தபடி விஷயம் வந்து இதுதான் சேம் தான். ஏன் உங்களுக்கு எந்த சம்முக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பெருசா ஒரு வித்தியாசமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. எனக்கு ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்டா கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். அதான் கேட்குறேன். ஓகே, ஓகே. ஆல்ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், அப்புறம் மினிட்ஸுக்கும், ஹார்ஸ்க்கும், ஒரு ஆ. ரூ. 240 3ஆ டிவைட் பண்ணி 3 பங்கா பிரிச்சோமே, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் ஓகே சார். பட் அது இந்த ஓகே. பிடிஎஃப்ல இருந்து பார்க்கும்போதுலாம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல. பிடிஎஃப்ல நம்ம சால்வ் பண்ற சம் தான் பார்க்குறீங்களா? அது தவிர்த்து வேற எதுவும் பார்க்குறீங்களா? இல்ல சார், சால்வ் பண்ற மாதிரி தான். ஆனா என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஓகே. சரி. போன சம்ல உங்களுக்கு நம்ம என்னங்க இப்போ ஒரு சம் தான் 9த் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? சார் 3rd சம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஓகே. ஓகே. 3 சம்ம நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே. புரியலன்னா மறந்துருங்க அத. 3 விட்டுருங்க. ஓகே. அது தெரியாம உங்க லிஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ நீங்க 9த் சம் தான் உங்க ஃபர்ஸ்ட் சம்னே வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. இப்போ 10th சம் என்ன? ஓகே. பரவாயில்லையே. நிறைய பேசிட்டு இருக்க கேப்ல நிறைய பேர் கிவன் த ஆன்சர். வெரி நைஸ். சரி, ரேஷியோவில் வந்து நீங்கள் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரே டெக்னிக் தான். பெருசாக உங்களுக்கு ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. ஆல்ரைட். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. பட் இங்கே போட்டவங்க எல்லாருமே யூ ஹேவ் கிவன் த ரைட் ஆன்சர். வெரி நைஸ். 91:81 is the right answer. ஓகே. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரி, எப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே. ஸ்கூலில் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்கப்பா? 504ங்கிறாங்க. ஓகே. இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 13:11 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ரைட். நம்ம ஒரு டோட்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பாய்ஸ் ரேஷியோ எவ்வளவு, கேர்ள்ஸ் ரேஷியோ எவ்வளவு, ஓகே, இல்லைனா மாடோட ரேஷியோ எவ்வளவு, ஆட்டுக்குட்டி ரேஷியோ எவ்வளவு, எதை கேட்டாலும் ஒரே விஷயம்தான். 504 டிவைடட் பை 13 + 11. ஏன்னா ஸ்கூலோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளவு. இதில் பாய்ஸ் வந்து 13 பங்கு இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் 11 பங்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் எவ்வளோ பங்குலாம் இருந்துட்டு போகட்டும், முதல்ல நமக்கு ஒரு பங்கு எவ்வளோங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக 504 டிவைடட் பை 13 + 11 which is 504 by 24. ஓகே. 504 டிவைடட் பை 24 அப்படின்னா இதுக்கு யாராவது 21. 21. ஓகே. 21 மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணீங்களா இல்லை ஓரமாக போட்டிங்களா? இல்ல நான் வந்து இது நோட்ல டிவைட் பண்ணி தான் பார்த்தேன் சார். சரி, ஓகே, குட். ஓகே. ஆமாம், இன்னும் முக்கியமான விஷயம், தயவுசெய்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணல சார், பக்கத்துல போடுதான். ஓகே. ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகே, குட். நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக இன் ஜென்ரல் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே, குட். இதை ஓரமாக நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் இது இன்னும் நீங்கள் குயிக்கராக பண்ணலாம். ஓகே. 24 × 10 எவ்வளவு? 240. ஓகே. 24 × 10 240. 2 240 சேர்ந்தா 480. ஓகே. ஸோ 480லேருந்து ஒரு 24 ஆட் பண்ணால் 504. ஸோ அங்கே ஒரு 10, அடுத்து ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரே ஒரு 24. ஓகே. ஸோ 21. ஆல்ரைட். ஓகே. இனிஷியலாக சில பேர் நீங்கள் ஓரமாக கால்குலேஷன் போட்டு பண்ணியிருக்கலாம். நான் இன்னும் அதை எப்படி ஸ்பீடாக்குறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப டஃப்பாக தரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பார்க்குறதுக்கு தான் டஃப்பாக இருக்குமே தவிர உள்ள கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, வெளியே வந்து யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான். ஓகே. எனிவே, ஸோ 21. ஸோ ஒரு பங்கு 21. அதை கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே. ஸோ ஒரு பங்கு 21. இப்போ என் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, வாட் வில் பி த நியூ ரேஷியோ இஃப் 12 மோர் கேர்ள்ஸ் ஆர் அட்மிட்டட். ஓகே. ஸோ ஒரு பங்கு 21. ஸோ முதல்ல இப்போ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிப்போம். இப்போ 13:11 போட்டிருந்தாங்க. ஒரு பங்கு வந்து 21, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாய்ஸோடது கண்டுபிடிக்கணும்னா 13 × 21. கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னா 11 × 21. ஓகே. இதனுடைய ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் கால்குலேஷன் தான், 273. ஓகே. இதனுடைய இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 231. ஓகே. சரி, இப்போ வந்து பாய்ஸ் ஸ்ட்ரென்த் 273, கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் 231. ஒருவேளை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 504 அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இந்த கால்குலேஷன் வரைக்கும் கரெக்டு தான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த நியூ ரேஷியோ இஃப் 12 மோர் கேர்ள்ஸ் ஆர் ஆடட். ஓகே. ஸோ கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க, 231 இருக்கிறாங்க, ப்ளஸ் 12 போடும்போது என்ன ஆகுது, 243 ஆகுது. கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூடியிருது. ஓகே. ஸோ அல்டிமேட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட், ஸோ ஃபைனலாக புது ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க, விச் இஸ் 273:243. இது ஸ்லோவாக அப்படியே ஃபேக்டரி அப்படியே குறைச்சிட்டே வாங்க. 3ஆல் போகுமா, ஓகே, ரெண்டுமே 3ஆல் போகும். ஓகே. ஸோ 273 divided by 3, 91. 243 divided by 3, 81. தட்ஸ் இட். ஏன்னா அதுக்கு மேலே அதை குறைக்க முடியாது. 91:81 தான் ஆன்சர். நம்ம ஆப்ஷனில் இது இருக்கு. ஆல்ரைட், இது ஓகே தானாங்க? இஸ் எவ்ரிபடி ஓகே வித் திஸ்? கிளியர் தானே? Yes, sir. தேங்க்யூ. ஆல்ரைட், ஸோ குட். 9, 10 முடிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 சால்வ் பண்ணுங்க. முடிச்சவங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஓ, good one. Okay, right. Getting many right answers. Okay, fine. நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இருக்கா? அது எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறவங்க கை தூக்குங்க. எஸ், தூக்கிட்டாங்க. ஓகே, சரி. ஆல்ரைட், கொஸ்டின் நம்பர் 12. Okay. The ratio of number of men and women in a factory of 720 workers is 7:5. So, total மக்களோட எண்ணிக்கை 720. ஓகே. இதில் வந்து வழக்கமாக மென்னுக்கும் விமனுக்கும் உள்ள ரேஷியோ, மென்னு 7 பங்குன்னா விமன் 5 பங்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம எது கேட்டால் என்ன, ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிரும். 720 divided by 7 + 5. ஓகே, ஸோ 12. I'm sorry, which is 60. ஓகே, ஸோ ஒரு பங்கு 60. இப்போ ஆண்கள் வந்து எவ்வளவு, 7 பங்கு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 7 × 60 will be 4
420. பெண்கள் எவ்வளவு? 5 பங்கு. 5 into 60 will be 300. அவ்வளோ. பிரச்சனை கொடுத்தது அவங்க என்ன கேட்டாங்கன்னு இப்போ நம்ம இன்னும் கொஸ்டினுக்கே போகல. பட் இருக்கிற டேட்டா வச்சு நம்ம டப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஸ்டின் போவோம். How many more women should be joined to make the ratio 1:1? ஓகே. ஸோ இதில் ஆண்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே. இன்னும் எவ்வளோ பெண்களை இன்னும் ஆட் பண்ணோம்னா 2 பேரும் சரிசமமாக ஆவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆண்கள் 420. ஓகே. ஆன்சர் 420 தான். சரி, ஆண்கள் 420, பெண்கள் 300. ஆல்ரைட். ஸோ இன்னும் எவ்வளோ பெண்களை ஆட் பண்ணால் அவங்களும் சரிசமமாக ஆவாங்க? ஸோ 120. ஸோ 300 + 120 which is 420. இப்போ ரேஷ் இவங்களும் 420, நீ மட்டுமா 420, நானும் 420 தான் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு 420, இங்கே ஒரு 420. Now the new ratio will be 1:1. ஸோ இதுதான். இது ஓகே தானே? புரிஞ்சுதா? எஸ் சார். ஆல்ரைட், தேங்க்யூ. சரிங்க, இந்த கொஸ்டினில் இந்த பேப்பர், அதாவது இந்த ஃபைலில் உள்ளது இது வரைக்கும் போதும். ஓகே. மற்றது எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் அது வேறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ நான் உங்களுக்கு உங்கள் ஸ்டைல்லையே வேறு கொஸ்டின்ஸ் கொண்டு போகிறேன். சரிங்க, இப்போ ஒரு கொஸ்டின் நான் வந்து ஒரு கொஸ்டின் டிக்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாதவி அண்ட் அருண் purchased 2 items. அதாவது 2 பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ₹750 and ₹900. அதாவது மாதவி வந்து 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அருண் 900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ரேஷியோ of the prices ப்ரைசஸ்னா என்ன? அந்த பொருளோட விலை. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைசஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு பை அருண் அண்ட் மாதவி? இதுக்கு ஆன்சர் என்ன? Sir, purchased by Arun and Madhavi. Arun and Madhavi, yes. Wow, super. Thank you, friend. Madhavi and Arun purchased 2 items, ₹750 and ₹900 respectively. What is the ratio of the prices of items purchased by Arun and Madhavi? Thank you so much to our friend. Okay. சரி, இது என்னங்க இது? ஓகே, குட். இப்போதான் ஐம் கெட்டிங் த ரைட் ஆன்சர். ஓகே, பரவாயில்லங்க. இது வரைக்கும் நான் டிக்டேட் பண்ணதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல, இந்த கொஸ்டினுக்கு தான் இவ்வளோ வேரியேஷன்ஸ் வருது. ஒருவேளை நம்ம டிக்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப கேவலமாக இருந்ததோ? ஓகே, பரவாயில்ல. ஓகே, நவ் ஐ எம் ஸ்லோலி கெட்டிங் த ரைட் ஆன்சரும் வருது, நடுவில் அந்த தப்பான ஆன்சரும் வந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ அது ஒரு அட்டண்டன்ஸை கொடுத்து. ஓகேங்க, இப்படி தாங்க ஒரு ட்ராப் வைப்பாங்க. ஓகே, கொஸ்டின் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். பட் நீங்கள் தப்பு பண்ணணுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு வலையை விரிப்பாங்க. அதில் வழக்கமாக நிறைய பேர் உள்ளே விழுந்துருவாங்க. சரி, ஓகே, குட். பீப்புள் ஆர் ட்ரைங் அண்ட் கமிங். என்ன போக ஆன்சர்லாம் வேற மாதிரி வருது. ஒன்னா எப்படி வந்துச்சு? சரிங்க, ஓகேங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவ்வளோ ரொம்ப ஒரு டைவர்ஸ் ஆன ஆன்சர் இதுக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த கொஸ்டினுக்கு தான். ஸோ மாதவி வந்து 750, அருண் வந்து 900. ஓகே. இங்கிலீஷ் வந்து ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னா என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இங்கே மனுஷாலில் பேர் ஃபர்ஸ்ட் மாதவின்னா ஐட்டத்தோட ப்ரைஸும் ஃபர்ஸ்ட் அது மாதவியை குறிக்கும்னு அர்த்தம். ரெண்டாவது இங்கே அருண் பேர் வந்திருக்கு, ஆனால் இங்கே ரெண்டாவதுடைய விலை மதிப்பு 900. ஸோ இவருக்கு இந்த ப்ரைஸை குறைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ரெஸ்பெக்டிவ்லி. சரி, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 750 is to 900. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு 0 அவுட்டு, இங்கே ஒரு 0 அவுட்டு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிள் எடுத்துக்கலாம். 5 டேபிள் எடுத்துட்டா இது என்ன வரும்? 15ஆ? சரி, இது 18ஆ? சரி, ஓகே, ரைட். இங்கே தான் நிறைய பேர் வித்தியாசமாக இது பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. சில பேருக்கு ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 18:15 வந்திருக்கு. ஓகே, இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 18:15 அதோடய நிப்பாட்டிட்டீங்க. 18:15 இல்லை 15:18 எதுவாக இருந்தாலுமே இது தவறு தான். ஏன்? இது இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, 18ம் 3ஆல் டிவைட் ஆகும், 15ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ விச் இஸ் 6:5. இதை பண்ணால் 6:5, இதை பண்ணால் 5:6. ஸோ இந்த 18:15, 15:18 சொன்னவங்கெல்லாம் தவறுப்பா, நீங்கள் அவுட். ஓகே, சரி, நம்ம ரெண்டாவது இந்த பஞ்சாயத்துக்கு வரும். 6:5 இல்லை 5:6 அப்படின்னு பார்த்தா சரியான பதில் 6:5. ஓகே, இதுக்கு கொஸ்டின்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது மாதவி அண்ட் அருண்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில் கொஸ்டினை கேட்டு முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ப்ரைசஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு பை அருண் அண்ட் மாதவி. ஓகே, ஸோ நீங்கள் சும்மா பண்ணும்போது அப்படியே சால்வ் பண்ணும்போது 5:6 வரும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல அருணோட தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அருணோடது 6. ஸோ 6:5 இஸ் த ஆன்சர். இது வந்து உங்களை ஸ்லிப் பண்ண வைக்கிறதுக்காகவே இப்படி ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, சரி, ஓகே, குட். இது ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்படி தயவுசெய்து ஸ்லிப் ஆயிடாதீங்க. ஓகே, கொஸ்டினை பார்த்தோன்னே கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். பட் தயவு செய்து ஸ்லோவாக நிதானமாக கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஓகே, ஆஹா, இது என்ன சாதாரண கொஸ்டின் இப்போ நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் ரொம்ப தூசி அப்படின்னு நினச்சி வேகமாக போனீங்கன்னா டப்புக்குன்னு வலிக்கு விழுந்துருவோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஒரு குமாருங்கிற ஒரு நபர் வந்து 600 ரூபா வச்சிருக்காரு. ஓகே, இது 2 பேருக்கு இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணுறாரு. ஒருத்தர் ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் பின்னு வச்சுக்கலாம். ஓகே, என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுறாரு அப்படின்னா 2:3 டிவைட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ பிக்கு எவ்வளோ அமௌண்ட் போய் சேரும்? ஆன்சர் டைப் பண்ணுங்க. 600 ரூபா கையில் இருக்குங்க, அதை 2:3 டிவைட் பண்ணுறாங்க. ஏக்கு 2, பிக்கு 3. பிக்கு சேர வேண்டிய பங்கு எவ்வளவு? என்னங்க 300? 2 பேர் 300. ஓகே, ஓகேங்க. லியோன் துரை பண்ணிக்கோங்க. All right. So 360 is the answer. Quite straightforward. நிறைய பேர் என்ன calculation mistake பார்த்தோன்னே சில பேர் 300 ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்க. 300 எப்படிங்க வரும்? 300 போட்டால் சரிசமமாக டிவைட் ஆகிறது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் 360 தான். எப்படி யாருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எனிபடி ஹேஸ் எனி டவுட்ஸ்? ஓகே, தூக்கியாச்சு. ரைட், ஸோ 600 ரூபா இருக்கு. ஓகே, எவ்வளோவா டிவைட் பண்ண போகிறோம்? அதாவது எவ்வளோ பிரிக்கிறோம்? 2:3. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது தான் 600 ரூபா 2 பங்கு 3 பங்கெல்லாம் இருக்கட்டும், 1 பங்கு எவ்வளவு?
தட் இஸ் இட். 600 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 120. ஓகே, ஒரு பங்கு 120னா 2 பங்கு எவ்வளவு? 240. 3 பங்கு எவ்வளவு? 360. அவ்வளோதான். ஏக்கு 240 கிடைக்கும், பிக்கு Thank you, sir. 120 கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சரிப்பா. இப்போ இன்னொரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் வந்து நான் டைப் பண்ணிடுவா? ஒரு நான் சொல்றதுல யாருக்கும் மிஸ்டேக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு பதில் யாராவது டைப் பண்ணுங்க. ஐ நீட் சம் வாலண்டியர். டூ நம்பர்ஸ் TWO. Two numbers are in the ratio. Two numbers are in the ratio. ARE are in the ratio 1:3. Full stop. If their sum is 240, then what is their difference? If their sum is 240, then what is their difference? Okay, two numbers are in the ratio 1:3. If their sum is 240, and then what is the... Okay, thank you so much, Afrin and Muthumari. Thanks a lot. ஓகேங்க, கொஸ்டின் வந்து இங்கே டைப்பும் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கிறாங்க. சந்தேகம் இருந்தால் அதை பார்த்து கொள்ளவும். இதுக்கு ஆன்சர் டைப் பண்ணுங்கப்பா. ஓகே ஓகே ஓகே, குட் 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 குட், வெரி நைஸ். ஓகேப்பா. 10. வேற யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, கை வந்துருச்சு. 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. ஆல் ரைட். ஓகேங்க, டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 1:3. தேர் சம் இஸ் 240. ஓகே, 2 நம்பர் ஆட் பண்ணால் 240 வருதான். அந்த 2 நம்பரோட ரேஷியோ 1:3. ஓகே, ஸோ நமக்கு எப்பவும் சொல்கிற அதே கதை தாங்க. நான் எப்போ ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான். 240 டிவைடட் பை 1 + 3. ஓகே, 240 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 60. ஒரு பங்கு 60. ஓகே, ஸோ ஒரு பங்கு 60 என்றால் ஒரு பங்கு 60. ஸோ இது ஒரு நம்பரு. 3 பங்கு எவ்வளவு? 180. ஸோ த டூ நம்பர்ஸ் ஆர் 60 and 180. சந்தேகம் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 60 + 180 ஆட் பண்ணால் 240 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 240 தான் வரும். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? If their sum is 240, yes, that is very correct. Okay, what is their difference? டிஃபரன்ஸ்னா என்னது? சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. பெருசில் இருந்து சிறுசு சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 180 டிவைடட் -60 is equal to 1. ஓகேவாப்பா? Clear, sir. தேங்க்யூ. ஆல் ரைட், இது ஓகே. வேற என்ன பண்ணலாம்? ஆல் ரைட், சரிப்பா. இப்போ இன்னொரு கொஸ்டின். ஓகே, கொஸ்டின். ஓகே, in a mixture, in a mixture, மிக்சர்னா என்னது?
மிக்சர் தான், மிக்சர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மிக்சர் கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான். இந்த மிக்சர் ஆஃப் 75 liters, 75 liters. In a mixture of 75 liters, the ratio of milk and water, the ratio of milk and water is 2:1. Okay, in a mixture of 75 liters, the ratio of milk and water is 2:1. அடுத்த sentence, what should be the amount of water? What should be the amount of water? Amount of water to be further added, to be further added to the mixture, to be further added to the mixture, so as to make the ratio, so as to make the ratio of milk and water 1:2. டைப்பிங் ரெடி ஆயிடுச்சாப்பா? அப்பாடா தெய்வமே. அஃப்ரீன், தேங்க்யூ, தேங்க்யூ முத்துமாரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கொஸ்டின் வந்துருச்சுப்பா. நான் சொன்னதில் யாருக்கா சந்தேகம் இருந்தால், கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே, குட். அங்கே ஸ்டாம் சஜின் இஸ் பேக் டு ஃபார்ம். மறுபடியும் ஆளாக ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. தேங்க்யூ ஸோ மச். 90-25. இது கொஸ்டின் தான் வளவளன்னு ஏதோ பெருசாக போதே தவிர, இது சும்மா ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே, குட். அஃப்ரீன் ஹாஸ் கிவன் த ரைட் ஆன்சர். குட், ஐ அப்ரிஷியேட் அஃப்ரீன். ஏன்னா அவங்க கொஸ்டினே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் முத்துமாரி ஆல்சோ. முத்துமாரி ஆன்சர் வந்துருச்சா? அதாவதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் இருக்குங்க. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, வாட்டரும் மில்க்கும் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு 75 லிட்டர் இருக்குது. ஓகே, ஒரு பானைன்னு வச்சுக்கோ, பானையோ குடமோ ஏதோ ஒன்று. ஓகே, அதில் மில்க் 2 பங்கு, வாட்டர் தண்ணி 1 பங்கு. ஓகே, ஸோ 75 லிட்டரில் ஓகே பால் 2 பங்கு, தண்ணி 1 பங்கு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? பால் 2, தண்ணி 1 அப்படின்னா பால் வந்து 50 லிட்டரு, தண்ணி வந்து 25. ஆமாம், இதை நம்ம வந்து 75 டிவைடட் பை 2 + 1 = இப்படிலாம் போட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த ஸ்டேஜை நம்ம நீங்கள் தாண்டிடலாம். சும்மா பார்க்கும்போதே தெரியலையா 75 இதில் 2 எவ்வளோ 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன, மில்க் வந்து 50 லிட்டரு, பால் வந்து சார் தண்ணி வந்து 25 லிட்டரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ரேஷியோ 2:1 இருக்குது. ஒருவேளை இந்த ரேஷியோவை வந்து 1:2 மாற்றணும். இந்த 2:1க்கு பதிலாக ஒருவேளை 1:2 மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணீரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 1:2னா என்னது? இது 1 பங்கு, இது 2 பங்கு ஆயிரும். ஸோ 1 பங்கு 50 லிட்டர்னா 2 பங்கு அதோட டபுள் மடங்கு ஆயிரும். ஸோ இங்கே 100 லிட்டர் இங்கே இருக்கிற மாதிரி வரணும். ஏற்கனவே 25 லிட்டர் இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ ஊற்றணும்? இன்னும் 75 ஊற்றினா போதும். ஓகே, 75 லிட்டர்ஸ். ஓ, சில பேர் ரேஷியோலாம் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க, இதான் விஷயம். எல்லாருக்கும் புரிந்ததா? everybody okay with this? சரி, ஓகேங்க. கடைசியாக ஒரு சம். ஓகே, அதோட முடிச்சுக்குவோம். இதுக்கும் ஒரு கொஸ்டினை
டைப் பண்ணுற மாதிரி தான் வருதா? சரிங்க. இஃப் rupees 900 is divided, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. If rupees 900, last question for the day. If rupees 900 is divided among A, B and C, okay, in such a way that A's share, A oda share is 3 times that of B. A's share is 3 times that of B. B ஓட ஏக்கு 3 மடங்கு. ஓகே. And B's share is 2 times that of A. A ஓட Bக்கு 2 மடங்கு. I'm sorry, 2 times that of C. 2 times that of C. C ஓட 2 மடங்கு. ஓகே. Find A's share. A ஓட ஷேர் எவ்வளவு? Question ready. Okay, that's beautiful. Thank you once again. ஏவோட ஷேர் தானே கேட்டிருக்கேன். நீங்க ஏன் கொஸ்டின் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. நான் வந்து சொன்னது என்னது ஒரு மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்ன மாதிரி இருந்திருக்கும். If rupees 900 is divided among A, B, C, such as A's share is 3 times that of B, B's share is 2 times that of B's share is 2 times that of C. Okay, it's understood. Find A's share. கரெக்ட் ஆன்சர் இன்னும் வரல. 900 ரூபா இருக்குங்க. 3 பேருக்கு டிவைட் பண்ணுறோம். விஷயம் என்னன்னா ஏயோட பங்கு பியோட 3 மடங்கு இருக்கு. பியோட பங்கு சியோட 2 மடங்கு இருக்கு. ஸோ ஏக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகே, குட். ஜி, ஓகே, நைஸ். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சர சர சரன்னு வரும். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, டவுட் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. A is to B is to C. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 900. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் இருந்து போவோம். கடைசியாக அவங்க சொன்ன ஏவோட ஷேர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி B's ஷேர் இஸ் 2 times that of C. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கு ஒரு பங்குன்னு வச்சுக்குவோம். நம்மளோட இமேஜினேஷன் தான். சிக்கு 1 ரூபான்னு வச்சுக்குவாங்க. ஓகே, சிக்கு 1 ரூபான்னா பிக்கு எவ்வளோ ரூபா? 2 ரூபா. ஏன்னா பியோட ஷேரு சியோட 2 மடங்கு அதிகங்கிறாங்க. சிக்கு 1 ரூபான்னா பிக்கு 2 ரூபா. இப்போ ஏ ஷேர் இஸ் 3 times that of B. ஸோ பியோட 3 மடங்கு. ஸோ பிக்கு 2 ரூபான்னா ஏக்கு 6 ரூபா. 6:2:1. இதுதான் மெயினான விஷயம். இந்த இதை மட்டும் கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க, கரெக்டாக பொருந்தும். ஏஸ் ஷேர் இஸ் 3 times that of B. ஏ பியோட 3 மடங்கு இருக்கு. வெரி குட். அதுக்கடுத்து பி ஷேர் இஸ் 2 times that of C. சியோட பிக்கு 2 மடங்கு இருக்கு. வெரி குட். ஓகே, இப்போ கொஸ்டின் போகலாம். ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம பழைய டெக்னிக் தாங்க. ஓகே, என்னது? டோட்டல் அமௌண்ட்டு 900 divided by 6 plus 2 plus 1. So basically 900 divided by 9, which is 100. Okay, so இது 100ன்னு வந்துட்டா this becomes A வந்து எவ்வளவு வரும்? 600, B வந்து 200, C வந்து 100. சந்தேகம் இருந்தா 600 plus 200 plus 100 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 900 வரும். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிங்க,
இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க வெயிட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபோக்ஸ். எனிபடி வித் எனி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஓ எங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கம் போல் உங்களுக்கு வேற இன்னொரு தனி மெசேஜ் இருக்கு போல இருக்கு. பழைய மெசேஜை அதை பார்த்துக்கோங்கப்பா. மற்றவங்க இடத்த காலி பண்றதா பண்ணிக்கோ. சொல்லுங்க சார் சார். எனக்கு ஒரு டவுட் சார். சார் இப்ப அவங்க கேட்குறேன். ஒருத்தர் சொன்னாங்கல்ல ரேஷியோல வந்து டிஃபரெண்டா இருக்குமோன்னு, எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு சார். சில எக்ஸாம்பிள் நம்ம போடுறோம்ல A பிளஸ் B பிளஸ் C ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி மொத்த அமௌண்ட் போடல சார். ஓகே, அது கைண்ட் ஆஃப் ரேஷியோ சம் தானா சார், இல்ல அது வேற இது வேறயா? ரெண்டுமே ஒண்ணுதாங்க. நம்ம எல்லாமே சேம் தாங்க. நீங்க இன்னைக்கு பார்த்ததுல எல்லா சம்முக்கும் இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டோட்டல் அமௌண்ட் 600 இருக்கட்டும். ஓகே, டிவைடட் பை ஏக்கு இவ்வளவு, பிக்கு இவ்வளவுனா 1 A 1:2னா 1 + 2 இப்படி தான் போடுறேன். இந்த சம்ல 900 டிவைடட் பை 1 + 2 + 3. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றேன். எதுக்கும் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் த சேம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? அங்கே என்னது 75 லிட்டர் அந்த பாலும் தண்ணியும் கலந்த சமாச்சாரம். இதில் 2:1, ஸோ 2 + 1. 75 டிவைடட் பை 3 எவ்வளவு? 25, ஒரு பங்கு. ரேஷுனா என்னங்க? இங்கே 2 பங்குனா இங்கே 3 பங்கு, 7 பங்கு 5 பங்கு. எத்தனை பங்கு வேணா இருக்கட்டும், ஒரு பங்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கும். ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது 7 இருந்தா என்ன, 13 இருந்தா என்ன, 45 இருந்தா என்ன, எதா இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு சமக்கு அப்புறம் நான் எல்லாமே சேம் ஒரே பேட்டர்னாக தான் கொண்டு போயிருக்கேன். சார் எதுக்குமே அதாவது கொஞ்சம் சார் இன்னைக்கு நீங்க போடும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார். போன டைம் படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு டவுட்டா இருந்தது. இப்போ கொஞ்சம் கிளியர் ஐடியா இருக்கு. அதான் கேட்கிறேன், வேற வேற மீடியம்க்கு வேற வேற மெத்தடாலஜிஸா இல்ல இந்த மெத்தடாலஜி இப்ப நீங்க சொன்னதே நாங்க எல்லா ரேஷியோக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாமா சார்? இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2000 இருக்கு. ஓகே, 2000 வந்து நீங்க 1:1 நீங்க டிவைட் பண்ணா எப்படி பண்ணுவீங்க பிரிக்கணும்னா? சார் 1000 போடுவோம். அவ்வளோதான். அதை நீங்க எப்படி ஸ்டெப்பா வைஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 2000 டிவைடட் பை 1 + 1, ஓகே, விச் இஸ் 1000. இப்போ இதே 2000, ஓகே, இதை வந்து 1:3 டிவைட் பண்ணுங்க. 1:3 எவ்வளவு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 1 + 3 இப்படி பண்ணா 2000 டிவைடட் பை 4 எவ்வளவு? 500. ஸோ ஒரு பங்கு 500, இன்னொரு பங்கு 1500, ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 2000. இதுதாங்க. ஓகே, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. அதே ஒரு பேஸா வச்சு, அதே ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு, அதுக்கு மேல நீங்க மற்ற சம்ஸ் எல்லாத்தையும் யோசிங்க. கரெக்டா ஃபிட் ஆகும். ஓகே, ஏன்னா இது லிட்ரேச்சரோ செய்யுளோ துணை பாடமோ எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வெர்ஷன் வச்சு சொல்றதுக்கு. இது வந்து மேக்ஸ், எப்பவுமே சேம் தான். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தால் எப்போலாம் கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸை சந்திப்போம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you சார். தேங்க்யூ சார். Okay, good evening, guys. Test kela ready தானே? Shall I post the question? Yes, sir. So, okay, நான் first question post பண்றேன். So, எல்லாமே இன்னைக்கு homework நான் கொடுத்ததுதான். So, அதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். அதுல சில previous year questionsமே இருக்கு. So, try to answer. First question post பண்றேன். So, first question complete பண்ணிட்டீங்கன்னா kindly give me a thumbs up.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? Yes, sir. ஓகே. செகண்ட் கொஸ்டின் போஸ்ட் பண்றேன். Okay. Shall I post third question? Yes, sir. ஃபோர்த் கொஸ்டின் போஸ்ட் பண்ணலாமா? எஸ்க்கா. ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் போஸ்ட் பண்றேன். ஃபிஃப்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டட் தானே? Shall I post சிக்ஸ்த் கொஸ்டின்? சம் கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டட்னா தம்ஸ் அப். ஓகே. வெரி குட். எய்த் கொஸ்டின் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். Okay, I'm posting ninth question. Nine questions completed. Give me a thumbs up. So last question post பண்ணலாமா? So 10 questions post பண்ணிட்டேன். So answers ஒரு 10 seconds பாருங்க, நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா give me a thumbs up. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. Okay, first question, match the following. Factory Act எப்போ வந்திருக்கும்?
1833. Yes, 1833. அப்போ option D is the right answer. ஓகேவா? And the second reformable 1867. 1867. அப்போ first reformable எப்போ வந்திருக்கும்? 1832. 1832. 1832. Third reformable 1884. Okay. Crimean War. 1853 to 1856. Yes, very good. Third reformable பார்த்துட்டோம் 1884. Okay. What does mean by contrapuntal leading? So borrowed from music and Edward Said uses it. Yes, option C is the right answer. Okay, third question. Statement 1, Robert Browning and Charles Dickens were born in 1809. Statement 2, Little Nell is a character in Old Curiosity Shop. So, ஒரு correction இருக்கு. So, Robert Browning and Charles Dickens வந்து எப்போ born ஆயிருப்பாங்க? 1812 ஓகேவா? born ஆயிருக்காங்க. So, option Statement 2 is right. Statement 1 is false, statement 2 is true. yes. Statement 1 is false, statement 2 is true. Option D. Okay. Who perpetrated the term Cockney School? John Wilson Crocker. Crocker. John Wilson Crocker. Okay. Who is the narrator in When Oakley's The Famish Road? Azaro. Azaro. Option B. Yes, very good. Okay, look at the series 53, 53, 40, 40, 27, 27. 14. So, so எல்லாமே 13 reduce ஆயிருக்கு. 53 minus 13, 40, 40 minus 13, 27, 27 minus 13, 14. Okay. Who coined the term intersexuality? Julia Kristeva. Kristeva. அப்போ intersectionality யாரோடது? Kimberly Crenshaw. Kimberly Crenshaw. Intersexuality? Richard Goldsmith. So repeat, intersexuality Richard Goldsmith, intersectionality Kimberly Crenshaw, intertextuality Julia Kristeva. Okay, write any three foundational texts of cultural studies. Uses of literacy, long Use revolution. of literary and working class. Okay, uses of literacy 1957, culture and society 1958, the wrong revolution 1961, the making of English working class 1963. Okay, ninth question, from which publication does Colonel Cathard get the idea of praying before missions? Option? Saturday Evening Post. Yes, very good. Saturday Evening Post. Option B is the right answer. So, this is a previous year question now. Okay. What condition does the Usarian pretend to have? Liver condition. Yes, very good. Liver condition. So, I think questions எல்லாமே ஈஸியா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். So, marks post பண்ணலாமா? Yes, very good. Okay, thank you. Thank you for your patience. Thank you all. Thank you, sir. Thank you.